எங்க குலதெய்வங்களை கும்பிட போகும்போது குலதெய்வங்களுக்கு கற்பன சாவி காவல் சாவிக்கு ஆடுகளை கொடுக்காதுங்கப்பா. நம்ம தீய உணவுகளை மாற்றிருக்குதான் குலதெய்வங்களை வணங்குறோம். இந்த உடலை விட்டு சென்றவங்க அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைந்து இந்த உடலை பெற்று நஞ்சுகள் கரைய வேண்டும் சொன்னா யாரும் காதல கேட்கணும். சரி நீங்க வாங்க, எப்படி எல்லாம் நல்லா அவனு கூட்டுட்டு போனாங்க. சரின்னு பண்ணோன்னே அது வந்தான அருளாடும். ஏன்னா மூதாதைகள் ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் ஏண்டா அந்த வெட்டில நின்று அப்படி ஆட வெட்டு அப்படின்னு. சரி நான் போயிட்டு வரேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் ரவோட வந்து அவன் சொல்லு மீறி குலதெய்வம் இப்படி செய்யுது அப்படின்னு சொன்னா இவன் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அதை செய்யும். பரப்பு வந்து நான் வந்து சீரியத்தில் வந்து தங்கி அது ஒரு காதல். ஆட்சியில என்ன காலம் எல்லாம் பண்ணி காலையில சமைக்கிறது எல்லாம் சமைச்சு வச்சோன்னு காத்து பயங்கரமா வந்து பூரா மண்ணை போட்டு மூடி பந்தல் கண்டெல்லாம் தூக்கி போயிட்டு இவங்க ஒழிச்சு வச்சு எங்க கொண்டு போய் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டவனுக்கெல்லாம் வயிற்றால போச்சு. தூக்கிட்டு வர்றதுக்காக அப்புறம் வந்தாங்க. என்ன இந்த மாதிரி சொல்லி போயிட்டாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அண்ணன் திரு உயிரை கடவுள் கேட்கிறாருன்னா நீ குலதெய்வங்களை எப்படி வேணும், எங்களை காக்கக்கூடிய உணர்வு தான் வேணும். நீங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சேர்த்து நம்மளுக்கு கொள்றது அது வெறுப்பு, கோபம், வேதனை, சலிப்பு, சங்கடம் தானே நம்மளுக்கு கொள்ளுது. அப்ப பற்றும் பாசம் வச்சு நீங்க வளரணும், எங்க வரணும், எங்க மூதாதைகள்லாம் பிறகு நிலை அடையணும், அது சப்தரிஷி மண்டலத்தை இணைக்கணும் அப்படி நீங்க நினைச்சா என்ன ஆகும்? அந்த உணர்வு வந்து நமக்குள்ள தீமை நீக்கக்கூடிய வலுவல். அதுக்குதான் நாங்க எல்லாம் ஒன்னா சேரும். அதை விட்டு போட்டு பழங்காலத்துல அரசன் என்ன செய்யறான், அந்த படைகளங்கள் இருக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு வந்து தீமை செய்யும் மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கறான். இந்த படைகளங்களுக்கு போகும்போது உனக்கு பாதுகாப்பா இருக்குன்னு அப்ப என்ன செய்யறாங்க, இந்த குழும அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தைய தேர்ந்தெடுத்து வளர்ப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து கூடியிருந்து அவன் அரசன் சொன்ன மந்திரத்தை இவங்க சொல்லுவாங்க. அந்த சொன்ன மந்திரத்தை கொடுத்து அதுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாரும் சேர்த்து அந்த குழந்தைக்கு சேர்த்து நீ தான் கடவுள், நீ நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், மதுவை கொடுத்து மயக்க செய்வாங்க. கடைசியில என்ன செய்வாங்க, ஏன்னா அரசனுடைய தூதுவன் நீங்க வருவாங்க. அதை உணர்வை எடுத்து என்ன செய்வாங்க, அதுக்கு வந்து அந்த காலப்பருவம் உறப்பும்போது அதுக்கு வேண்டிய சாப்பாடுலாம் கொடுத்து தீயில போட்டு அப்படியே பொசுக்குவாங்க. இவங்க எல்லாரும் சொன்ன மந்திரத்தை திருப்பி சொல்லப்படும் போது அந்த உணர்வாலே அதே மாதிரி எதை செயல்படுமோ அதை எடுத்துக்கிறாங்க. அதுல முக்கிய தலைவன் என்ற நிலையிலுக்கு அவனுக்கு மட்டும் அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை சொன்னோன்னு இந்த ஆன்மா இங்க வரும். இப்ப இது காவல் தெய்வமாச்சு படைகளுக்கு போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லி ஏவல் பண்ணணும். அப்ப எதிரிகள் வர்றாருன்னு அந்த உணவு ஏவல் பண்ணணும்னு அவன் மயங்கிச்சு. அதை வச்சு இந்த படைகளங்களுக்கு கணக்கும் வெற்றி பெறுவாங்க. நீங்க உங்க குல தெய்வங்கள் இருக்கிறத பாருங்க, எதுல மாண்டான்னு தீயில மாண்டான்னு சொல்லுவாங்க. சொல்றவங்களுக்கு அர்த்தமா இருந்தா அதை என்ன செய்வாங்க, அந்த தீயில என்னென்ன புடவைகள் போட்டு வச்சிருவாங்க, புடவையில எடுத்து வச்சுட்டு எங்க குலவரி மூதாதைகள் இருந்ததுன்ட்டு நம்ம அந்த புத்தியை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் உணர்வு நாம் வளர்த்து கொண்டு ஒரு நினைச்சு நம்ம மூதாதைகள் இறந்தாங்கன்னா அதே வழியை பின்பற்றி நம்மையும் அது வழிக்கு செல்ல செய்யுது. ஆனா முதல்ல அவங்க செய்தது நம்மளுக்கு தெரியாது. இப்படி இறந்த உடனே இதே மாதிரி பூஜை செய்யணும்னா நம்ம வழியில வழங்கப்பட்டாங்கல்ல, அவங்க ஆன்மா போன உடனே இவங்க இதே மாதிரி சாப்பாடுகள் கொடுத்து எல்லாம் நம்ம எங்க குலதெய்வப்படி அவங்களுக்கு மோட்சத்துக்கு போறதுக்காண்டி சாப்பாடு பணம் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே என்ன செய்யுது, இது யார் அவருடன் தொடர்பு கொண்டனோ அந்த ஆன்மா இங்க வந்து இந்த ஆன்மா இந்த உடல் வந்துச்சுன்னா பூஜை அடுத்தபடி பூஜை செய்யாருன்னா என்னை கூப்பிட்டுனா வந்துட்டான வீட்டுல இவங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க, இருக்கட்டும் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்படித்தான் முதல்ல உருவான அரச காலங்களில் உருவானது. பின்னாடி என்ன செய்யுது, இந்த உணர்வின் தன்மை கொண்டு இவங்களை இயக்குது. இப்படி செய்யப்படும் போது என்ன செய்யுது, இவங்க அண்ணன் தம்பிக்குள்ள கூட்டுல இருப்பாங்க. இப்ப 2 பேருக்கு சண்டை போட்டாங்கன்னா அவங்கவுங்க கொலை வழியில் வந்தவங்க இறந்த உடனே இதே மாதிரி சொன்னா அவங்க உடல வந்துடும். 2 பக்கத்துல அருளாடிச்சு நினைச்சு என்னை உயிரோடு இருக்கும்போது நான் இப்படி ஆட்சி படைத்தான் அப்படின்னு சொல்லி இது 2 பேரும் மோதும். இப்ப எந்த உணர்வுகள் கேட்குது,
எப்படி என்றால் அரசன் காட்டிய நெறிகளில் அவனை காக்க பல தவறுகள் செய்து அவனுடைய பாதுகாப்பு நம்மை வைத்தார் என்பதனை இதெல்லாம் குருநாதர் காட்டு. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்து குலதெய்வங்களை இப்படித்தான் அணுகிக்கணும். ஆகவே நமக்குள் அருளாடும் போது நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்லி என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்டா அப்படின்னு. ஆனா அதே சமயத்தில் அந்தந்த உணர்வுகள் எது எடுத்ததோ அதுதான் இங்கே வழிபடுகிறது. இதைத்தான் அரசுடைய நிலையில் அக்காலங்கள் எடுக்கப்படும் போது எதனையும் தவறு செய்கின்றதோ இதே போல அங்கே 5ஆம் படை என்ற நிலையில் இருப்பாங்க. ஒரு அரசன் வழி நடத்தினாலும் ஒவ்வொரு படைகளின் போர்களுக்கும் இந்த ஆன்மா பிரித்தவன் அந்த பிரித்த ஆன்மாவை எடுப்பதற்கும் இந்த யாகத்தை அரசன் வழியில் யாகத்தை செய்த கொடுத்தாரும் அதை எடுத்துக்கொண்ட பின் ஆன்மா கைப்பற்ற இவனுக்கும் தெரியாதபடி இந்த நிலை செய்வதும் எல்லா நிலைகளும். இப்ப கொடுப்பக்காரன் வர்றாங்க, நீங்க காசு ரூபாய் எல்லாம் கொடுத்து பாருங்க, கொஞ்சம் பழைய தண்ணி கொடுங்க. அதை வாங்கின உடனே கொஞ்சம் நேரம் ஆடிப்பாங்க. அடுத்தபடி எடுப்போம்போது உங்க நிலையில் இருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் தீங்கி செய்யறாங்க கொஞ்சம் தலைமுடிங்க, அவங்கள பார்த்துக்கலாம். உனக்கே காசு வாங்கிட்டு இந்த தோஷத்தை நேர்த்திருக்கிறதுக்கு அந்த காசை வாங்கி இதெல்லாம் பொட்டத்தை வச்சுக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பழைய துணி கொடுங்க. அப்போ என்ன செய்யும், நம் உடல் இந்த உணர்வுகள், நம் உடல் இந்த முடிகளில் வந்த நிலைகள், நாம் புவியின் ஈர்ப்பில் இந்த மண், இந்த 3 எடுத்துதான் இந்த நிச்சயம் அரசன் இடத்துல கொண்டு ஒப்படைச்சிடும். அரசன் இடத்துல பண்ண அவருடைய குழு இந்த உடன் செய்து இந்த காலத்துக்குள் இந்த இது வரும் என்று அங்கு ஜபிக்க ஆரம்பிச்சு இந்த காட்டில் வந்து அதை இழுத்து பல நிலைகளை செயல்படுத்தி அந்த உணர்வை அந்த ஆன்மாக்களை கைவெளியப்படுத்திக் கொண்டு அடுத்தாவது என்ன செய்வாங்க, எதிரிகள் அந்த முன் நடந்து இந்த நிலைகளை ஏவல் பண்றது. அப்ப ஏவல் பண்ண போகும்போது சிந்தைகளை மாற்ற செய்வது, அந்த படைகளை மயங்க செய்வது, போர் முறைக்கு போறது. இப்ப நாம் என்ன செய்யறோம், விஞ்ஞான அறிவு கொண்டு பிசு குண்டுகளை தயார் செய்து வெடிக்க வச்சோம்னா மயக்கப்பட்டுறாங்க. அப்புறம் அடுத்த அப்படி தாக்கும். முந்தி இந்த குண்டுகள் கிடையாது, மனிதனுக்குண்டான உணர்வை எடுத்து தாக்கப்பட்டது. இது கடந்த கால போருக்கும் இந்த நிலைக்கும். இப்படி வந்த அரசர்கள் தான் கடைசியில் தொடரும் போன்றும் பெரிய சன்னியாசியாகவும் பெரிய கடவுளாகவும் பெரிய ரிஷிகளாகவும் வெளிவந்தவங்க. இப்படி ஆலயங்களை கட்டி இவன் நினைச்சது சாகாக்கலை என்ற நிலையில் இவர்கள் அதே மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரத்தை சொல்றவன் நாடி சாஸ்திரம் என்ற நிலையில் எழுதுவார். ஏனென்றால் இந்த ஆவின் தன்னை கொண்டாடப்போது இப்ப எப்படி இந்த பொருளை தூக்கி செல்கின்றதோ இந்த உணர்வுக்கு அந்தந்த காலங்களில் அது உணர்வின் நிலைகளை நமக்கு எடுத்துக்கொள்ளும். அப்போ அதை நாம் மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டால் அந்த ஆன்மா இவங்களுக்குள்ள அந்த அரசன். ஏனென்றால் கோழி மெட்டி வச்சு இந்த மந்திரங்களை ஜெபித்தால் கரு இருக்காது. அதை உடைச்சு பார்த்தா கரு இல்லைன்னா அந்த ஆன்மா இங்க வந்துடணும். இந்த நாடியில முன்மொழிந்திருக்கும். அதை எடுத்து வாசித்து இந்த நிலைகள் செய்ய, அப்போ உனக்கு இந்த சக்தி வரும் என்று. ஆனால் இது வரும் என்று அவனுக்கு தெரியாது. இப்படி வந்தப்பன் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அங்கு இயக்க தொடங்குகின்றது. அப்படி இயக்க தொடங்கிய உடனே நான் உடல் இருந்து எதை எது அந்த அரசனாக இருக்கும்போது இச்சைப்பட்டானோ அந்த வேலையெல்லாம் இவனுக்கு எல்லாம் நீங்க வர்றீங்கன்னா இந்த உணர்வு கலந்து இருப்பதும் உங்களோட நண்பன் வர்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த நண்பருடைய உணர்வை கலந்து நீங்க இருக்கிற நண்பர்களுடைய இவங்களுக்கு இந்த உணர்வு உணர்ச்சி கொண்டு பேரை கூட சொல்லுவாங்க. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் உண்டு அந்த உணர்வு நிறைய தொடர்பு கொண்டு இதெல்லாம் பேசுவாங்க. இதுகளெல்லாம் இதே உணர்வு தான். இது இஸ்ரேல் நாட்டில் இதே பல கொலைகளங்களை சேர்க்க வேண்டும் போகும்போது இது மீண்டும் மந்திரங்களை சொல்லி 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 ஊடுருவை செய்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய மண், கல், எது, நீர் இதையெல்லாம் அறியும் சக்தி பெறுகின்றார். அதை வச்சு திசை நோக்கி கருவில போறப்ப ராடர்கள் வைக்கிறது போன்று எந்த திசையிலிருந்து எதிரிகள் வர்றார்கள் என்ற நிலையிலே அதுக்கென்று சில மந்திரங்கள் உண்டு, சில உயிர்களை பலியிடுறது உண்டு. அது காவல் தெய்வமாக உண்டு. நீங்க எல்லா இடங்களையும் பகல் காவல் தெய்வம்னு வச்சிருப்போம். ஆனா அந்த உணர்ச்சியில் வந்தப்பன் அதை எண்ணும் போது அவங்க உடல்ல பச்சுறுத்தி சில நிலை வியாபாரம் பண்ணி இப்படித்தான் இஸ்ரேல் நாட்டில் உருவானது.
இங்கேயோ அகைசினால் இருளை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக சென்றது. அந்த உண்மை வெளிப்பட்ட உணர்வுகள் வெளிப்புறங்களுக்கு போகும்போது உயிர் வழிகளை சென்று உடலின் தன்மை தனக்குள் எடுத்துக்கொள்ளும் நிலைதான் உலகில் எங்கிலும் உண்டு. அந்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவை போற்றி என்று அகைசின் தாய் கருவிலை பெற்ற பின் அவன் பல பல பச்சளைகளை நுகர்ந்து பார்க்கின்றான். பல பச்சளைகளை இணைத்து சேர்த்து புது புது பச்சளைகளை உருவாக்கினான். இன்று விஞ்ஞானிகள் செய்வது போல அதே சமயத்தில் பச்சையா நுகரும் போது ஒன்று, பல பச்சளைகளை வேக வைத்து உணர்வின் தன்மை சுவைமிக்க உணர்வு செய்வது ஒன்று. அதை மனிதன் உயிரணுக்கள் நாம் உணர்ந்து உணர்வின் தன்மை மாற்றி சுவையின் உணர்ச்சி நமக்குள் வரும்போது அந்த எண்ணங்கள் கொண்டு மகிழ்ச்சிந்த தோற்றமும் தீமைகள் அகற்றும் உணர்வுகள் எப்படி வருகின்றது என்ற நிலை அறிந்துணர்ந்தவன் அகழ்ச்சி. இதைத்தான் என்னை குருநாதர் இதை அறிஞ்சிருக்கு கூப்பிடார். இந்த பிரச்சனை பேசுமாட்டான். என்ன சாமி பேசும், இது வாயிலே இதை பேசுவாங்க. எல்லாம் வரிசையில கேட்டவர் எப்படி பேசணும்னு கேட்பார். நான் என்ன செய்ய, எப்படி சாமி பேசும் இப்படி சொல்லிட்டு வந்த முதல்ல நல்ல பச்சனை பார்த்தா வாசனை பண்ண எப்படி இருக்கு, சாமி கமகமான் இருக்கு. யாரா பேச அந்த வாசனை உயிரை பட்டு இந்த உணர்வின் தன்மை உன்னை பேச வைக்கிறதா இல்லையா? எப்படி உடம்புக்கு ஜம்மு இருக்கு. இப்படி கூட்டிட்டு போன வேற ஒரு பச்சனை நுகர்ந்தா அப்படி தலை சுத்து, சாமி தலை சுத்து எங்கேயோ கொண்டு போது தூக்கிட்டு. இப்ப யாரா செய்யறது இந்த பச்சனை? அப்போ இதே மாதிரி உயிரணுக்கள் இந்த பச்சளையை சாப்பிட்ட ஆள் வெள்ளாட பாருங்க. எரிக்கலை தானே வயிறு வெந்து போகும். அந்த எரிக்கலை சரீரம் கொஞ்சம் இருக்கு. ஒரே சமயத்தில் இந்த விஷம் காட்டுகிறது. இதை எடுத்து மேல நல்லா அரைச்சி தேய்ச்சால போறோம். அந்த கை காலெல்லாம் சரியா வராது. அந்த பச்சளை தேய்ச்சி இறைச்சி தேய்ச்சி விட்டா அந்த கை அப்படியே செயலற்று போகும். தலையில சேர்த்தா பிட்டு பிடிச்ச மாதிரி ஆகும். இதை என் தலையிலும் தேய்ச்சார் பாடுறா என்ன அப்படியே சுத்திட்டு குத்தி பேர மாட்டான். அப்புறம் எனக்கு நினைவூட்டுறது எதா செய்யுது யாரா செய்யறது அப்படின்ற பச்சளை தான். அப்ப புழுவிலிருந்து மனிதனாக வரலும் ஒன்றை ஒன்று தின்று கொண்டு தின்று கொண்டு 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 எப்படி எல்லாம். இன்னைக்கு நீ பள்ளியை பிடிச்சேன்னு நினைச்சு மோத்திரம் மேஞ்ச உடலெல்லாம் பொறி கிளம்புது. அது பள்ளி தண்ணியில் விழுந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? கொள்ளு. அப்ப அது விஷத்தின் தன்மை தன் உடல் உருவாகி அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் அந்த பள்ளியை கோழி சாப்பிடுது, குருவி சாப்பிடுது, இதெல்லாம் சாப்பிடும்போது அதனுடைய உறுப்புகள் இந்த விஷத்தை அடக்கக்கூடிய சக்தி இருந்தால அது சாப்பிடும். நீ சாப்பிடுறா பாருங்க. சாப்பிடவும் சொன்னாரு சாமி எப்படிங்க என்ன பாடுற சும்மா நான் சொல்றத கேட்கறீங்க கேளு சாமி உயிர் போச்சுன்னா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் விட மாட்டார். அப்படி இந்த இதெல்லாம் உணர்வுகள் என்ன செய்யுது? அதுக்கு கையில பச்சளை அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த பச்சளையை இது பண்ணிட்டு அது சாப்பிட்டா என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்றது. இப்படி இந்த பச்சளைக்குண்டான மகம் என்ன நுகர்ந்து பார்த்தோம்னா அது முறிக்குது. அதான் நம்ம நினைச்சு வர இந்த பச்சளை எல்லாம் சுவாசிக்கிறதுக்காக இல்லா பின்னர் ஒரு கட்டு கணேச பீடி இருக்கு. ஏன்னா கணேச பீடி என்ன கணேசன் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசன் என்று இருக்கும் இல்ல, அவங்ககிட்ட இது கணங்களுக்கு எல்லாம் ஈசனால் உற்பத்தி பண்ணோட அதனால ஒரு கட்டு பீடி போடுறாங்க. அதை எடுத்து கட்டை எடுத்து பிடிச்சிட்டா அது கணங்களுக்கெல்லாம் ஈசனா மாறும் தான். ஏன்னா பைத்தியத்தனமாக சொல்லுவாங்க அதெல்லாம். அப்ப அந்த உணர்வுகள் எடுத்து நுகர்ந்த உடனே இப்போ எல்லாமே சீக்கிரம் இருக்கா நான் சீக்கிரம் போங்க ஊதுடா அப்படின்னு அவனை நினைச்சு ஊதுறோம்னா அவங்க வீட்டுல பார்த்தோன்னா அந்த பீடி வாசனை அந்த சமயத்தை நான் சுற்று சாமி வந்துட்டாங்க சாமி வந்து சின்ன குழந்தை எல்லாம் சொல்றோம். அப்ப அவங்க உடல்ல சீக்கிரம் தான் போயிடும். இதெல்லாம் அனுபவமா கொடுக்குறது. இப்ப நான் சேர்த்தெல்லாம் குடிக்கிறது இல்லைங்க, பீடியும் குடிக்கிறது. காரணம் நான் குடிச்சு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நல்லதாக்க சாமி நல்லதாக மறுபடியும் தப்பு செய்வது. ஆனா நம்ம உடல்ல தப்பு செய்யக்கூடிய உணர்வு மாத்துறதுக்கு நீங்க எப்படி அந்த துருவ நட்சத்திரத்தை எடுக்கணும்னு சொன்னா கொஞ்சம் பேர் எடுக்கிறாங்க.
நெல்வெளி தலைவலின்னு எடுக்கிறாங்க. அப்படி நினைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு ஏன் எடுப்பாங்க, மருந்து சாப்பிட்டு நல்லா இப்பன்னு போவாங்க. ஏன்னா இன்றைய செயல் நாளை செயல் தீமையை நீக்கிறதுக்கு நீங்க பழகிக்கீங்க. உங்க மூச்சு பிறரை தீமையை நீக்கும் சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நீங்க அப்படி எல்லாம் செய்துட்டு காலம் இப்படி எல்லாம் செய்தோம்னா ஒவ்வொரு பச்சலையை கொடுத்து ஒன்னா மோந்து பார்த்து சொன்னார். இந்த கும்பிட்டிக்காய் நகர் ஓய்னு வருது, யாரா இருக்குது இந்த கும்பிட்டிக்காய் நீ இயக்கல இல்லை. அப்போ உயிர் என்ன கொண்டா உணர்ச்சி இயக்கிறது யாரு? உயிர். அதானே அப்படி. இப்ப அந்த உணர்வு ரத்தத்தில் கலந்து நினைச்சு அது வீரியத்தை காட்டு. இப்ப பேசுறது யாரு? ஆக இப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வுகள் எடுத்து அது உடலுக்கு ஒத்துக்கிட்டது. இந்த மாதிரி விஷத்தன்மை எல்லாம் மற்ற பச்சைகள் அதை சாப்பிட போகும்போது விஷத்தை முறிக்கும் தன்மை வருது. அதை எடுத்து உணர்வின் தன்மை ஆன விற்பாடு அதன் வெளியில் இந்த விஷத்தை முறிக்கும் உணர்வு மாற்றி மாற்றி இப்படி பல நிலைகள் மாறிதான் விஷத்தை முறிக்கும் உணர்வுக்கு உடல் அமைப்புகள் வரும். அதுக்கு தக்க உறுப்புகள் உருவாகும். இப்ப இதையெல்லாம் உறுப்புகள் உருவாச்சு. ஒரு உயிரினும் ஒரு செடியிலிருந்து சத்தம் எடுத்தால் அந்த உணர்வின் உணர்ச்சிகள் தொழுக்க அவருடைய மனம், குணம், நிறம் ஒரு பாருங்க. முந்தையெல்லாம் பார்த்தோம்னா சிவப்பும் கருப்பும் வரும், பார்த்துருப்பீங்க. அந்த சிவப்பும் கருப்பும் பொழுது எப்ப உண்டானது அப்படின்னு டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது டிஎம்கே பொழுதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மனிதனுக்குள் அந்த உணர்வும் வேகமும் அந்த உணர்ச்சிகளும் கலக்குது. சொல்றாரு காமிக்கிறாரு. இந்த உணர்வை சாப்பிட்டு அதெல்லாம் நாம சாப்பிட்டோம், இதெல்லாம் நம்ம உணவாக சாப்பிட்டோம். இதே மாதிரி இந்த உணர்வுகளை சாப்பிட போகும்போது நாம் மனித உடலிருந்து உணர்வு சொல்லாக போகும்போது அதிலை பற்றி இது அணுக்களாகி அதை சாப்பிட்டு அந்த உணர்வுக்கு எதை என்னாலும் அந்த உணர்வு தக்க அந்த கலரும் புழுவே உருவாகும். இதை மட்டுமல்ல, இதே மாதிரி சில புழுக்களும் சில பூச்சிகளும் எப்படி உருவாகுதுன்னு அதை காமிக்கிறார். இது மனிதனிலிருந்து உருவாக்கப்படுகிறது. ஆகையினால மனிதன் எந்தெந்த காலங்களில் இங்கெங்கே வேதனைப்பட்டு துன்புறுத்துறானோ அந்த உணர்வு சூரியனால் கவரப்பட்டு மற்ற தாவரங்கள் படப்படும்போது இதனுடைய சந்தர்ப்பம் வரும்போது அந்த தீய அணுக்கள் அங்கு உருவாகும். இப்ப விஞ்ஞானி என்ன செய்யறாங்க, அகிலகரிச்சு அதாவது இன்னைக்கு தென்னை மரம் இருக்குதுன்னா கருக்கள் நோய் வரும். அதுக்காக வேண்டி சில பையில சில அணுக்களை உருவாக்கி அந்த தென்னை மரம் ஓலையில் வச்சிருவாங்க. இந்த ஓலையில் வைத்த உடனே இந்த மரத்தின் தன்மை எடுத்து இந்த ஓலைகள்ல பாஞ்ச பிற்பாடு என்ன செய்யுது, இது அணுக்கள் ஆக்கி அதை கருக்கள் செய்யக்கூடாது. அந்த அணுக்கள்ல இது சாப்பிடும். இது சாப்பிட்ட உடனே என்ன செய்யும், அது இத தென்னை மரத்தில் இந்த கருக்கள் உருவாகும். இந்த புழுக்கு அந்த அணுக்கள் செத்து போச்சுன்னா தூரம் தீர்ந்து போகுது. அப்புறம் இதுவும் செத்து போகும். இதே மாதிரி ஒன்றை எடுத்து உணர்வின் தன்மை மாறிக்கொண்டே உள்ளது இந்த உலக இயக்கம். அப்ப இதையெல்லாம் இயக்குவன் யாரு? அதாவது நமக்குள் இந்த உணர்வின் தன்மை பாதரசமாக உருவாக்கி அந்த உணர்வு வெளிவெடுப்பும் போது பல விஷத்தன்மைகள் வருவதை சூரியன் தன் பாதரசத்தால் மோதி விஷத்தை பிரித்து விட்டு வெப்பமும் காந்தம் உருவாகும். வெப்பமும் காந்தம் உருவான பின் விஷம் பிரிந்து செல்வதை இந்த காந்தம் கடைசி நோயை எடுத்த உடனே இது இயக்கிவிடும். அப்ப வெறும் வெப்பம் உருவாகும் சக்தி காந்தம், அங்கலனிக்கும் சக்தி, விஷம் இயக்கும் சக்தி. ஆக இந்த நிலையை போகும்போது இந்த காந்தம் எந்த சத்தினை அது நுகருதோ அந்த சுவைக்கொப்ப உணவின் தன்மை இருக்குது. அதோடு சேர்த்தாலும் ஒரு அணுத்தன்மை அடையுது. ஆக ஜீவணுத்தன்மை வேறு. உயிரணு நுகர்ந்தால் அது ஜீவணுத்தன்மை வருது. எந்த செடியின் சக்தி இது கவர்ந்ததோ அந்த செடியின் வித்து இருந்தால் அதை கவர்ந்து அது செடியாக வளர்க்கு. இதே சத்தின் தன்மையை ஒரு உயிரணு நுகர்ந்து உணவாக உட்கொண்டால் அதன் உணர்வின் தன்மை இது இயக்கமாகி அதன் உணர்வு இயக்கமாகி அது உணவாக உட்கொள்ளுது என்று காட்டுகின்றார். அப்போ இதையெல்லாம் இயக்குவதாரு லட்சுமி நாராயணா என்று காந்தத்தால் கவர்ந்து சூரியனானது. அதே காந்தத்தின் உணர்வு உறப்பும்போது லட்சுமி. இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எதன் உணர்வை நுகர்கின்றதோ அதன் வழி நமக்குள் என்ன செய்கின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றார். இதுதான் காற்று போகும்போது இந்த செடி எப்படி பேசுது, இந்த செடி எப்படி சில செடிகளோட எனக்கு நினைவே இல்லாம படுத்து நினைவில்லை.
அப்ப நான் எந்திரிச்சாலும் எதுவும் இல்லை, ஆனா மனிதனா இருக்கிறேன், சுத்தமா இருக்கு. அப்ப மரபு கூடுன்னு சொல்லி போட்டு கீழே தரையில கிளங்குறது, அதை பகுதியில எடுத்துட்டு போயிடுறாரு. போன உடனே எது என்ன எந்த எனக்கு தெரியல. சாமி நாங்க ஒண்ணுமே தெரியல. அவர் கேட்கிறாரு, போற பாதையும் தெரியல, நீங்க சொல்றது நினைவில் இல்லை, நான் எப்படி சாமி நீங்க குழந்தைக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்க. அப்ப அத மறுபடியும் அதுக்கு வேண்டிய சில செடிகளை எது கொடுத்து நினைவு கொண்டாரு சொல்ற. அவர் வந்தவர் பாரு, நீ எங்கே சென்று எதனால் மறைந்த, எதனால் இது வந்தது, ஏன் நீ மறைக்கின்ற? அப்ப இந்த தாவர இனங்கள் உணர்வு நீ பாதித்தல் பட்ட உடனே உன் நினைவாற்றலை அது சாப்பாடை எடுத்துக்கொள்ளும். நீ காடுகள்ல போகும்போது நீங்க எல்லா இடங்களும் காட்டுல போக முடியும். இந்த மாதிரி இருந்தா அங்க போயாச்சுன்னா காட்டுல போனா பத்தி எல்லாம் இதே மாதிரி சிலர் நினைச்சு அவங்க வீட்டு வாசல்ல இதை மாதிரி மரபு போட்ட கொண்டு தொலைச்சேரிக்கு போனோம்னா வீட்டுக்கு போனோம்னு நினைவாக்கும். அது ஒருத்தர் வீட்டுல வரப்போகும்போது பாதையில வச்சுட்டாங்கன்னு இந்த உணர்வு போனவர் படம் மறதியான உணர்வுகள் சேர்த்து அவங்க குடும்பத்துல கேட்கறவங்க இந்த மறதியாக நினைவே வரும். இந்த குடும்பத்தில் இது ஒரு மனித உணர்வுக்குள் சென்றப்ப இது மனிதனுக்குள் அனுபவம் அடைந்து மற்றவர்களுக்கு எப்படி ஆகும்? இதெல்லாம் அனுபவமா கொடுக்குறார். பச்சளைன்னா என்னன்ட்டு அப்ப காட்டுக்குள்ள கொண்டு போய் என்னை எத்தனை இம்சை பண்ணியிருப்பாரு. அவங்க கிட்ட சொல்றேன், சாமி எனக்கு சக்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. சில பேர் வந்த உடனே எல்லாம் சக்தி கொடுங்க சாமி, எல்லாரும் நான் நல்லதாக்குறேன். இப்ப சக்தி கொடுத்தா என்ன செய்வாரு? எனக்கு பிள்ளாரு சக்தி கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு தெரியுமா? எவ்வாறான சில உணர்வின் நிலைகளை அப்ப என்ன செய்தாரு, கையை நீ வேலை நீட்டாங்க, நீட்டின ஒரு மனம் அப்படியே தூக்கி போய் கீழே விழுது. அப்பதான் எனக்கு ஒரு திமிர் வருது. எதுக்கு அப்படிங்கிறது அதோட சேர்த்து ஒரு இது ஒரு நாயும் என்னமோ கொடுக்க போகுது. இப்படி நீட்டினோன்னு தூக்கி அங்க வீசி எரியுது. அந்த என்ன அப்ப வச்சுக்கிட்டேன், யாரா எதிர்க்க அப்படின்னு நீட்டினா தூக்கி எறிய நம்மளை கண்டா பயப்பட அந்த திமிர் வருது. இந்த சக்தி கொடுத்த உடனே எனக்கு எவ்வளவு ஊழியம் வருது, இன்னும் எதுக்கட்டும் பார்த்துக்கிறேன். நம்மளை எத்தனை பேர் எந்த நாய் ரோட்ல போனா அப்ப கடிக்க வரும். இவர்கிட்ட முன்னாடி சேர்ந்து போறோம்னா துரத்துனா அது இன்னது சொன்னா அது நிற்கும். அப்ப சொல்லப்படும் இந்த மரபு என்ற மறதி இருக்கும்போது குறைச்சிக்கிட்டு இப்படி திரும்பி போயிடும். அப்ப அது செய்ததுன்னா அது பாவம். இதையும் சொல்லுவாங்க அதையும் சொல்லுவார். கழிக்க இதை பயன்படுத்துறான். அப்படி போயிடுச்சுன்னா அது பாவம் தான். ஒண்ணும் தெரியாது, அதுக்கு நல்ல புத்தி எப்படி கொடுக்கணும். இப்படி எல்லாம் சில நேரங்களில் சில சக்திகளை கொடுத்து இது பண்ணுது. அப்ப இது வந்த உடனே அப்ப எனக்கு திமிர் வரும். சொன்னாரு, இவளை காட்டும் போதே உனக்கு திமிர் வருது, தீமைகளை நீக்கக்கூடிய வலிமைதான் உனக்கு கொடுத்தன தவிர மரங்களை தூக்கி எறியதுன்னா ஒரு தீமையான சோனியம் ஏவர் போன்ற நிலைகளை செய்யறாங்க. அப்ப அந்த உணர்வுகளை சில இடங்கள்ல பகுதியை போகும்போது இதை செய்வாங்க. ஏன்னா மனிதனுக்குள் ஆனா ஒரு மாதிரியா இருக்கிறாங்கன்னா இவன் சக்தியை நாம் பார்ப்போம். இந்த மந்திரவாதிகள்லாம் சிலையை செய்வாங்க. அந்த மாதிரி நீ யதார்த்தமா போனாலும் எதாச்சும் புத்தி மேதமாகி போறாங்க. அப்ப அந்த உணர்வுகள் என்ன செய்து ஒன்னுக்குள் வராதபடி தடுக்கதான் இதை கொடுக்கிறேன். அப்பதான் அந்த விளக்கத்தை சொல்றது. மரத்தை காட்டு இந்த தூக்கி எறிவது போல ஒரு தீவினை செய்யக்கூடிய உணர்வின் தன்மை உனக்குள் வராத தடுப்பதற்கு தான் இதை கொடுத்தேன். அப்புறம் விளக்கணும். அப்ப இது கொடுத்தவொடனே நம்மளுக்கு அந்த திமிர் வரதுல வரட்டும் பார்க்கலாம். அப்படி இந்த உணர்வு என்ன செய்யுது, வலிமை கொண்டு தவறு செய்யும் உணர்வுக்கு அழைச்சிட்டு. இப்ப இதை போல நான் தியான வழி அன்பருக்கோ மற்றவருக்கோ கொடுத்து சில சக்திகளை கொடுத்து அன்னைக்கு சாமியை பற்றி குறைக்காது தெரியுமா, நான் யாரு தெரியுமான்றான். இந்த மாதிரி ஒருத்தர் பாதுகாப்பு வேண்டி செய்துங்கப்பா அப்படின்னு சொன்னா சாமியை பற்றி குறைச்சி பேசினா போறோம். என்ன செய்யணும் தெரியுமா, பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கையை நீட்டுவாங்க, நம்மளை தூக்கி எறிச்சியாரு. இப்ப நான் சொன்ன சத்தியம் தர்மம் நியாயம் இதெல்லாம் விட்டுருவாங்க. ஏன் சாமியை காப்பாத்துறதுக்கு நான் இதை செய்வேன், நியாயத்தை கற்றுப்பேன். அப்ப எங்கே செல்லுது, தீமையின் உணர்வு நம்மை இயக்க தடுப்பதற்கு தான் இதை கொடுக்கிறது. ஏனென்றால் தவறு செய்யும் உணர்வுகள் எத்தனையோ பேர் எத்தனை விதமா பேசுறாங்க. இப்படி பேசுறானா அப்படியே அந்த நிலைகள் வந்தால் இப்படி மாற்றி செயல்படுத்து.
அதனால்தான் தீமை உன்னை சாணாது இருப்பதற்கு தான் உணவை வழியில் இந்த மாதிரி செய்யும். இதை தடுப்பதற்கு என்ன, தீமை உன்னை தாக்காது இருப்பதற்கான தவிர அந்த மரத்தை இப்படி வீழ்த்துகின்றதோ அந்த பலவான உணர்வு உன்னை தாக்கி அது உன்னை இயக்கிடக்கூடாது. அதுக்குதான் உங்கள்தான் அந்த விளக்கங்கள் கொடுத்தார். இப்படித்தான் அனுபவத்தில் கொடுத்தார். இப்ப அதை உங்ககிட்ட அனுபவத்துக்கு என்ன செய்யறேன், எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு நினைச்சுக்காங்க என்ன ஆகும். சாமி பற்றி குறைஞ்சி சொன்னா எதிர்பார்ப்பேன் சொல்லிவிட்டு அவன் நல்லது சொல்றது பாரு இதை. அதனாலதான் பொறுமையோட பொறுப்போட இருந்து மக்கள் தீமையும் உங்களுக்குள் வராது தடுக்கக்கூடிய சக்தி எதுவோ அதை உங்களுக்குள் வளர்க்கத்தான் இருக்கு. நல்லதை காக்கப்பட வேண்டும். ஆக அறியாமல் இருப்பதை அவர்கள் நீக்கும் சக்தி உங்களுக்குள்ள வரணும். இந்த உணர்வின் தன்மை பாய்ச்சப்படும் போது அவங்க அறியாத இருள்கள் நீக்க வேண்டும். இந்த மூச்சலைகள் இந்த காற்றிலே படரப்படும் போது எல்லோருக்கும் இந்த நன்மை செய்யும். நம்ம தியானத்தில் எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி வரை செய்ய அருள் வாய்ப்பு என்ற நோக்கம் இதுதான். ஆக நாம் தியானத்தில் இருப்பவருடைய உணர்வுகள் அருண் ஞானிய உணர்வுகள் எடுத்து நான் இதை வெளிப்படுத்தும் போது அதே சூரியன் நான் கவர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது உணர்வின் தன்மை வெளிப்படும் போது பிறருடைய தீமைகளை அங்கு நம்முடைய பேச்சில் நினைச்சி கோபமாக இருந்தாலும் தவறு செய்வதாக இருந்தாலும் நமது சொல்லும் அல்லது நமது மூச்சும் கேட்போர் உணர்வுகள் அமைதிப்படுத்தக்கூடிய சக்தியாக மாற வேண்டும் என்றவர். அதே சமயம் நாம் வாக்குச்சொல்லுடைய கைகள் முடங்கி போக வேண்டும் என்று சொன்னால் இது வலுவை பெற்றது. முடங்கி போனால் நினைச்சுவோம் வேதனைப்பட்டு ரசிக்கும் உணர்வும் உடல்ல வந்த நிச்சயம் இந்த விஷயத்தின் தன்மை வந்த ஒருபாடு இறைவி உணர்வின் தன்மை பெருகிய பின் எல்லா அணுக்களும் மடி ஐயோ நான் எப்படா போகணும் வேதனை தாழாது. அவன் வேதனை எப்படிப்பட்டானோ அந்த வேதனையெல்லாம் உன் உடலுக்குள் எப்படி இயக்கும். இப்ப இறந்த பின் எங்க போக தெரியுமா அப்படிங்க. பாம்பு என்ன செய்யுது, விஷயத்தை பாய்ச்சி ரசித்து அது வாழும். இந்த உணர்வு நீ எடுத்தீங்கன்றால் அடுத்த பிறகு நீ பாம்பா புறப்படாத அப்படின்னு ரொம்ப அழகா சொல்வார். ஏன்னா உணர்வு சக்தியும் கொடுத்து பயமுறுத்தியும் இவ்வளவு பெரிய சக்தி விட்டுன்னு ஒருத்தர் வேலைப்பட்டு நீ என்ன செய்த பாரு நான் இப்ப என்ன செய்த ரசித்த என்ன பண்ணும் இந்த நிலைகளை செய்யுது சொல்றதுக்கு அர்த்தமாக. அப்ப நீ பாம்பாப்புறதுக்கு தயாராச்சு. ஏன்னு கேட்டா நீ விஷயத்தை ரசிக்கின்ற இந்த உணர்வின் தன்மை கருவான பின் நினைச்சு இந்த வேதனை நினைச்சு சாப்பிடும் போது கூட நினைச்சு கஷ்டப்பட்டு வருது. ஆனா அது கஷ்டமானு தெரியாது. சாப்பாடு சாப்பிடும் தான் வருது. ஒவ்வொரு சாப்பாடும் தான் கழுத்து பிடிக்க முடியாத நிலைகள்ல. ஆனா வேதனையை நினை சாப்பாட்டுக்காக வேண்டி அத்தனை வேதனை தாங்கி தன் பழப்புக்கு அது வேதனைப்படும். ஒன்று ஆசைப்படுது, சாப்பிட்ட உடனே தன் வாயும் எப்படி பழந்து போகுது. அப்ப எனக்கு இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அதனையும் தாங்கக்கூடிய நிலையில் கொண்டு நீ பழப்புக்கு இப்படி நரக வேதனைப்படுவது. சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கணும். அந்த யமன் யாரு? ஒருத்தன் வேதனைப்படுவதை பார்த்து வேதனைப்பட சித்திரங்கள்ல பார்க்கணும். அவனுக்கு அப்படித்தான் வேணுங்கிறோம். இந்த உணர்வின் தன்மையை நமக்குள்ள நினைச்சு இந்த அணுவின் தன்மை புத்திரனா விளையுது. அப்ப நம்ம அடிக்கடி என்னன்னா அதை உணர்வு நினைச்சும் தொடர்ந்து பாசக்கயிறா மாறிய பின் நினைச்சு நம்முடைய எண்ணம் தான் யமன். அப்ப அந்த வேதனை பாசக்கயத்தால் என்ன யமன் நினைக்கிறான், இந்த விஷயத்தின் தன்மை முடிந்த பின் முடிஞ்சப்பா நீ வாடா ராஜா அப்படின்னு நம்முடைய எண்ணங்கள் நேர எடுத்து பரமாத்மாவில சேர்த்த பிற்பாடு எங்க போகுது, அந்த பாம்பு விஷயத்தை அது எப்படி உணவாக உட்கொள்ளுதோ அந்த விஷயத்தின் தன்மை வருவது அந்த வலுவின் தன்மைக்கு இந்த உயிர் எழுத்து போய் அதற்கு உணர்வு கொண்டு கருவா மாற்றும். இன்றைய செயல் நாளைய சரீரமா மாறும். அங்க போய் புறப்படா ராஜா அப்படி மாறி அது ராஜா வேற பச்சங்க ராஜன் நாகமாவே புறப்பட போடணும். ராஜனா அனுஷி அதுக்கு நல்ல முடியெல்லாம் வைத்திருக்கு. பார்த்தோம்னா பயங்கர கோவம் வரும். சீரித்தா மனிதனை பார்த்தாரு அதுதான் ராஜனாகமா புறப்படா அப்படின்னா சாமி எனக்கு இந்த பிறப்பு. அப்போ ஒவ்வொன்றும் அனுபவமா கொடுக்கிறார். நீங்க நான் சொல்றதை இப்ப உட்கார்ந்து கேட்கறீங்க. நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை அவசரப்பட்டிருக்கிறேன்னு பார்த்தேன்.